விக்கி ப்ரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேரடியாக மிதுன லக்னத்துக்கு கிளாஸ் நம்பர் இந்த 17 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கிளாஸ் நம்பர் 5 பார்த்துடலாம். ஸோ சனி, குருக்கு அடுத்து சனி எந்த மாதிரியான பலன்களை தசாபுத்தி அமைப்புகளில் இது மிதுன லக்னத்துக்கு, மிதுன ராசிக்கு இது வருமானு சொல்லி கமெண்ட் போடாதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். லக்னத்தோட அடிப்படையில் அப்போ பார்க்கலாம் வாங்க. மிதுன லக்னத்துக்கு சனியினுடைய ஆதிபத்தியம் 8, 9ஆம் ஆதிபத்தியம், அட்டமாதிபதி பாக்கியாதிபதி, இது ரெண்டும் அவர் தான் கொடுக்கணும். இந்த அமைப்புகளில் நேரடியாக மிதுன லக்னத்துக்கு மறுபடியும் என்ன சொல்கிறது, புதனை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். புதன் சனி எங்கே இருக்கலாம் மிதுன லக்னத்துக்கு? இங்கே இருக்கக்கூடாது. லக்னத்தில் சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 2ல் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் விதி விலக்கோடு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார், அதே நேரத்தில் பௌர்ணமியாக இருக்கார், இருக்கலாம், தப்பே இல்லை. இந்த அமைப்புகளில் இந்த சனி நல்ல பலனை செய்வார். ஏன்னா உச்ச சந்திரனோட வீட்டில் சுபத்துவமாக இருக்கார். இதே இடத்துல இப்படி இருக்கார், தாராளமாக இருக்கலாம். ஏன்னா சந்திரன் ஸ்தீல் ஒளியாக இருக்கார். இது கிட்டத்தட்ட குருவின் தனுசு வீட்டை விட உயர்ந்த புனிதமான வீடுன்னு வந்துடும். இந்த இடத்துல அவர் சனியோட தொழிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சரி, இங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. விதிகளோடு இருக்கக்கூடாது. இவர் இங்கே இருந்தாருன்னா இருக்கலாம், உச்சனுடைய வீட்டில் இருக்காருன்னு இருக்கலாம். இந்த ஒரு இடத்த தவிர வேறு எங்கே இருந்தாலும் இருக்கக்கூடாதுங்க. என்ன பண்ணுவார், இவருக்கு ஒளி பிடிக்காது, இது இருட்டு, சூரியனுக்கு நேர் எதிர். அதனால இந்த பாவகத்தை கெடுப்பார். இளைய சகோதரத்தை கெடுப்பார், அப்பாவை கெடுப்பார். இப்படி சனி இருந்தாருன்னா சூரியன் பலமாக இல்லைன்னா அப்பா சின்ன வயசுல இல்லை, அப்பாவா இல்லைன்னு வரும். இப்படி இருக்கலாமா? லக்னத்தை பார்ப்பார். அட்டமாதிபதியோ 6ஆம் அதிபதியோ லக்னத்தை பார்த்தா துணிஞ்சு தப்பு செய்ய வைக்குங்க. துணிஞ்சு தப்பு செய்கிறவர். இதே துணிஞ்சு தப்பு செய்கிறவர், தப்பு செய்வார், மாட்டிக்க மாட்டார். குரு பார்வை லக்னத்துக்குன்றதால, ஓகேங்களா? துணிஞ்சு தப்பு பண்ணுவார். அடுத்ததா இங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. உச்சமாக கூட நாங்கள் பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கக்கூடாதா? இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலாம். ஏன்னா குருவின் பார்வையில் சுபத்துவமாக வந்துடுவார். நெருக்கமாக டிகிரியில் கூட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிகிரி கூட இங்கே குரு 15 டிகிரி இருக்காரு அப்படின்னா இங்கே சனி 15 டிகிரியிலே இருந்தாருன்னா சூப்பர். இதில் கூடுதலாக இவர் இன்னும் நம்ம சுபத்துவத்தை அட் ஆன் பண்ணுறோம். இந்த சனி பாக்கியத்தை அள்ளி தெளிக்க போகிறாரு சனி தசையில், ஓகேங்களா? வேற என்ன, குருவின் சுக்கிரனுடைய அமைப்பு பரிபூர்ணமாக வந்துருச்சு. சனி இங்கே இருக்கலாமா? கூடவே, இதுதான் சுத்தமாக கூடவே கூடாதுங்க. 8ஆம் அதிபதி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்துலையும் 6, 8 கனெக்ஷனில் தான் நோயாளி. லக்னாதிபதி இப்படி போனாருன்னா சனி தசை ஆளை முடிச்சு கட்ட போகுது. லக்னாதிபதி இப்படி இருக்கிறாரு, உச்ச குருவின் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்து பரிபூர்ண நீச்சபங்க ராஜயோகமாக இருக்காரு. சனி தசை ஜெயிலையோ கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ இழுக்குது, போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ இழுக்குது. இழுத்து ஜெயிக்கிறாரா இல்லையான்றதை முடிவு பண்ண போகிறது இவங்க 2 பேரும். இங்கே போட்டால் பாபத்துவமாக நெருக்கமாக போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல குரு எடுத்துடணும். இந்த இடத்துல வந்து அவர் சுபத்துவமாக வருவார். சுபத்துவமாக வந்தாருன்னா அந்த இது செய்ய மாட்டார். இப்படி வந்தாருன்னா இந்த சனி ஒரு மாதிரி டல் பண்ணுவார். ஆனால் லக்னாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம்ன்றதுனால பெரிய கெட்ட அமைப்புகளை பண்ண மாட்டார். சனியை மட்டும் பாபத்துவமாக போடுறேன். அப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கிற சனி அல்லது இப்படி இருக்கிற சனி கெடுப்பார். சுத்தமாக 6ஐயும் கெடுப்பார், 8ஐயும் கெடுப்பார். நோயாலேயே செத்து போயிட்டாருங்க. வரும் சனி தசை 40 வயசில் வந்துச்சுன்னா நோயால் செத்து போயிட்டாரு. லக்னாதிபதி கன்சிடர் நீச்சம் தானே, 43 வயசு வரைக்கும் மண்ணுக்கு. ஓகே, இந்த அமைப்புகளில் வந்துடுதா? சரி, சனி ஆஹா ஓஹோ இந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் ராகு இங்கே இருக்கக்கூடாது. சனி இங்கே இருந்தாருன்னா சூப்பர். இங்கே இருக்கிற சனி திக்பலம்னு வந்துடுவார். இங்கே இருக்கலாமா? 8ல் இருக்கக்கூடாதுங்க. என்னோட ஜாதகத்தில் சனி 8ல் தான் இருக்கார். ஆனால் சுபத்துவமாகவும் சூட்சுமோடு இருப்பார். ஆனால் இந்த இடத்துல சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவார், சனி தசையில் இடம் மாற்றுவார். சனி தசையில் 2 கெடுப்பார். இதில் என்னன்னா லக்னத்துக்கு யோகன்றதுனால குறைச்சி கெடுப்பார். சரி, இப்படி இருக்கட்டுமே. இந்த சனி கெடுக்க மாட்டார், சனி சம்மந்தப்படுற வேலையை கொடுப்பாரு. கேது தசையில் கெடுப்பார். சரிங்களா? கேது தசையில் 8ஆம் இடத்தோட கெடுதல் இருக்கும். ஓகே, 8ல் இருந்தால் என்ன பரிபூர்ண ஆயுள்னு வரும் லக்னாதிபதியோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே அப்பாவை கெடுப்பார், பிறவிலேயே அப்பாவை கெடுப்பார். இப்படி இருந்தால் சுத்தமாக அப்பாவே இல்லைன்னு ஆயிரும். இப்படி இருந்தாருன்னா அப்பா இருக்கார், தள்ளி இருக்கார். சனி தசையில் அப்பாவை விட்டு தள்ளி போகிறீங்க. சனி தசையில், ஆனால் இது கூட பாருங்கள், 50 வயசில் வர்ற சனி தசை அப்பாவை தூக்கிடும்.
20 வயசில் வர்ற சனி தசையை அப்பா விட்டு கல்யாணம் பண்ணி போவீங்க, படிக்க போவீங்க, இந்த தன்மையை செய்யும். சரி, இந்த இடத்துல சனி இருக்கலாமா? இருக்கலாம். சனி மாதிரியான வேலைக்கார பிளானட் வேலை செய்கிறதுக்குன்னு இருக்கிற ஜீவனஸ்தானத்தில் இருக்கலாம். குருவின் தன்மையை பொறுத்து இவருடைய சுப அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தாருன்னா சனியோட ஏதோ டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், இரும்பு, மெட்டல்ஸ் மாதிரியான அமைப்புகளை வேலை செய்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்துடும். அப்போது இந்த இடத்துல சனி இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். லக்னாதிபதி. அடுத்து சனி இங்கே நீச்சமாவாரே. நீச்சமாவது நல்லது, ஆனால் சுபத்துவமாக ஆயிடணும். இந்த இடத்துல சனி இருக்காருன்னா சுபத்துவமாக ஆயிடணும், இல்லைன்னா ஆயுளை கெடுப்பார். என்னையா இது ஒன்று கூட நல்லதாக சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தோணும். என்ன பண்ணுறது? இதுதாங்க பலன். அட்டமாதிபதி நீச்சமாயிடுறாரு, லக்னாதிபதி நீச்சமாக இருக்காருன்னா இங்கேருந்து எட்டை பார்த்து கெடுக்க தானே செய்வார் சனி திசையில். உண்மையிலே ஒரு ஃப்ளோலே பாருங்க, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே போகிறேன், ஆனால் பலன்ற விஷயத்தில் கரெக்டாக தான் பேசுகிறேன். அட்டமாதிபதி நீச்சம். ஒரு வேளைங்க குரு இப்படி வந்துடுறாரு, சூப்பர். இந்த சனி ஆயில கெடுக்க மாட்டார், இந்த சனி ஆயில கெடுப்பார். எட்ட குரு பார்க்குறாரு, லக்னாதிபதி நீச்சம்ங்க. இந்த லக்னாதிபதி நீச்சம், ஐயோ ஒரு நீச்ச பங்கம் உச்சனோட வீட்டில் தானே இருக்காருன்னு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு எப்படி நினைக்கிற ஒரு 3000-4000 பேரோட ஜாதகத்தை உங்களுக்கு சம்மந்தமே இல்லாதவங்ககிட்ட பேசினா தான் இது என்னன்னே புரியும். திடீர்னு ஒருத்தர் கொண்டு வருவாங்க, இப்படி தான் இருக்கும் ஜாதகம். என்னங்க 42 வயசில் இறந்து போயிட்டாரு, லக்னாதிபதி நீச்சம் தானே. நீச்சமாகி 43 வயசுக்கு பிறகு நீச்ச பங்கம் ஆகும். 43 வயசு வரைக்கும் தாங்குமா? எட்டாம் இடத்தை பாருங்க, லக்னத்தை பாருங்க. லக்னம் இது எத்தனை வயசு வரைக்கும் இந்த ஜாதகம் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த இடத்துல குருவின் பார்வை லக்னாதிபதிக்கு 40 வரைக்கும் கொண்டுட்டு வருதுன்னு வைங்களேன். சரி, சமீபத்தில் நான் பார்த்த ஒரு ஜாதகம், இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். நான் பார்த்த ஒரு ஜாதகம், செவ்வாய் இங்கேயோ தான் இருப்பாரு. ஆக்சிடென்ட் பொழைப்பாரான்னு சொல்லி என்கிட்ட கேட்டோன்னே செவ்வாய் ஏதோ நடந்துச்சான்னு தான் கேட்டேன். செவ்வாய் ஏதோ நடந்துச்சான்னு தான் கேட்டேன். எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்குது. புதன் வந்து லக்னத்தில் தான் இருப்பார், லக்னத்தை குரு பார்ப்பார். 30 வயசு தொடலை. செவ்வாய் குரு, செவ்வாய் அருமையான மங்கள யோகம் தானே, லக்னத்தை பார்க்கக்கூடாது, இறந்து போனார். சரி, அடுத்ததா இங்கே நம்ம சனியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சனி இங்கே இருக்கலாமா? சூப்பர் வீட்டில் 12 இருக்கலாம். என்ன பண்ணுவார்? வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளுக்கு உங்களை போக விடாமல் தடுப்பார். சனி தசை பாதியில் போயிட்டு திரும்ப இழுத்துட்டு வர வேலையை செய்வார். ஆனாலும் 6ஆம் பாவகத்தை அவர் 8ஆம் அதிபதியாக தொடர்பு கொள்கிற மாதிரி சில விஷயத்த பண்ணுவார். இந்த பாவகம் சனி இப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது. சனி எங்கெங்க இருக்கலாம்? பௌர்ணமி சந்திரனா தான் இங்கே இருக்கலாம். இதை தவிர்த்து இங்கே இருக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரியான இடங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்படி லக்னத்தில் ஆட்சியாக இருந்து இந்த செவ்வாயோட தசை வரும்போது அவர் இறந்து போனார். 30 வயசு வரல என்கிட்ட சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். 30 வயசு வரல. ஓகேங்களா? அப்போது சனி எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாருன்றத உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்றதை கொமெண்டாக கொடுங்க. என்னென்ன விஷயத்த மாற்றலான்ற மாதிரி கொடுங்க. லாஸ்ட்டாக அடுத்ததாக இன்னும் 2 புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த 2 அமைப்புகளை பார்த்துடலாம். நான் உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.